பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த உன்னத பல நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட சங்கீதங்களின் புஸ்தகம் 5வது சங்கீதம் 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாம் என்ற தேவனுடைய மனிதனை பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவருடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது அவர் விக்கிரக ஆராதனை செய்து கொண்டிருந்த ஒரு குடும்பத்தின் பின்னணியிலிருந்து அழைக்கப்பட்டு, தேவனால் அழைக்கப்பட்டு, தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அவர் என்ன சொல்லுகிறாரோ அந்த சொல்லுக்கு கீழ்ப்படிந்து அவர் நடந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதன். இப்பொழுது ஆண்டவராகிய தேவன் அவர் மேல் அன்பு வைத்து அவருக்கு ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறதை குறித்து நீங்க பார்க்க முடியும். நீங்க பார்த்தீங்கன்னா ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம் முதல் வசனங்கள், இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனமாய் உண்டாகி, அவர், ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். ஆண்டவர் நமக்கு கேடகம் என்பது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நம்மை எதிரிகள் தாக்க வரும் பொழுது நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக, நீங்க யுத்த களத்துல எல்லாம் பார்க்கலாம், யுத்தம் செய்கிறவர்கள் அந்த கேடகத்தை வைத்திருப்பாங்க. அந்த எதிரிகள் தாக்குற நேரத்துல அதை தடுத்து நிறுத்துவதற்காக. இப்போ எதிரிகள் நம்மை சுற்றி சூழ்ந்து நின்று கொண்டிருக்கிறார்கள். இப்போ நடக்கிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க கர்த்தரை நம்பி வந்துட்டீங்க, அவரை சார்ந்து வந்துட்டீங்க. இப்போ யார் உங்களை பாதுகாக்கிறது? இந்த பொறுப்பு இப்பொழுது தேவனுடைய கரங்களுக்கு போய்விட்டது. சந்தோஷமா இருங்க, தைரியமா இருங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த பொறுப்பு, உங்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இப்ப தேவனுடையது. நிச்சயம் அவர் பாதுகாத்தே ஆகணும். ஏனென்று சொன்னால், நீங்க அவர் மேல நம்பிக்கை வச்சு நீங்க வந்துட்டீங்க இல்லையா? அப்போ அவருடைய கடமை இது. அவர் உங்களை விடவே மாட்டார். அவர் உங்களை ஒவ்வொரு நாள் அதிசயமான வழிகளில் உங்களை காத்து நடத்துவார். நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, சங்கீதம் 18வது சங்கீதம் 30வது வசனத்துல ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் எப்படி இருக்கிறாரா? கேடகமா இருக்கிறாரா? நீங்க அவரை நம்பிட்டீங்க, ஆகையினால பாதுகாக்க வேண்டியது அவருடைய கடமை. நீங்க தைரியமா இருங்க. இந்த உலகத்துல உங்களை பாதுகாக்கிற எப்படிப்பட்ட ஆபத்துகள், விபத்துகள், போராட்டங்கள் இந்த உலகத்துல வந்தாலும் நீங்க அவரை நம்பி இருக்கிற ஒரே ஒரு காரணத்தினால நிச்சயமாக ஆண்டவருடைய விசேஷித்த பாதுகாப்பு எப்பொழுதும் உங்களை சூழ்ந்திருக்கும். தைரியமா போங்க, தைரியமா இருங்க, கர்த்தர் மேல் நம்பிக்கை வச்சிருங்க, அவருடைய வழிகளில் நடங்க. கர்த்தர் உங்களுக்கு கேடகமா இருப்பார். உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நம்புகிற இந்த ஜனத்திற்கு நீர் கேடகமாக இருந்து அவர்களை ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தினுடைய எல்லா ஆபத்துகள், விபத்துகள், வேதனைகள், கவலைகள், கண்ணீர், வியாதிகள், எல்லா போராட்டங்களுக்கும் விலக்கி அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.